நான் உங்க அடைக்கிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆணவ கொலை ஜாஸ்தி ஆயிடுச்சு சரிங்களா. அதாவது நாளுக்கு நாள் வெளியே கேள்விப்படுறேன், ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்குது, வெளியே எல்லாருக்கும் தெரிய வருது இப்போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஒவ்வொரு ஆளுங்களும் ரிப்போர்ட்டர் மாதிரி எடுக்கிறாங்க ஃபோனில். உடனே சோஷியல் மீடியா எடுத்ததுனால பரவிடுது. உடனே நியூஸ் சேனலில் போடுற கூட அந்த காலத்தில் மாதிரி 8 மணிக்கு நியூஸ், சன் நியூஸு இந்த மாதிரி இந்த சேனலில் இத்தனை மணிக்கு நியூஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சோஷியல் மீடியா வந்ததுனால ஒவ்வொரு ஒருத்தவங்களையும் ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, கேமரா ஃபோன் வச்சுருக்காங்க. அதை எடுத்து உடனே சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணதுனால காட்டு தீ மாதிரி பரவுது சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ஆணவ கொலை, அப்புறம் இந்த திருமண மீதிய உறவில் ஈடுபடுற மனைவி கணவன் யாராக இருந்தாலும் ஒரு பார்ட்னர் இன்னொரு பார்ட்னரை கொள்றதும், குழந்தைகளை கொள்றதும், அந்த இச்சை சிந்ததுக்காக பிறந்த குழந்தைங்களை தாய்மார்கள் கொள்றதும், அது தாய்மார்களுக்குள்ள பொம்பளை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிறந்த குழந்தைய கொள்ற அந்த காஞ்சிபுரம் கோர்ட்டில் ஜட்ஜி சொன்னாங்க, எனக்கெல்லாம் இருக்க கோர்ட்டுக்கு உனக்கெல்லாம் தூக்கில் கொடுக்கணுமான சட்டங்களே கையை கட்டிருக்கு. யாருன்னா பிரியாணி அபிராமி சட்டங்கள் கையை கட்டி போட்டிருக்கிறதுனால உனக்கு ஏற்றது தண்டனை கொடுக்குறது ரொம்ப கம்மி தான், சாகர வரைக்கும் ஜெயிலில் இருந்திருக்காங்க அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. செத்தா உடனே போயிருமா, நீ சாகர வரைக்கும் கஷ்டப்பட்டு ஜெயில் சாகு அப்படிங்க. அதை மேல்கோள் காட்டி நம்ம கர்நாடகா பிரஜ்வல் எம்பி எக்ஸ்எம்பி சரிங்களா, அவன் சாகர வரைக்கும் எம்பிக்கே இந்த கதி. எது இந்த பிரியாணி அபிராமி கேஸை மேற்கோள் காட்டி பிரஜ்வல் ரேவனாக்கு சாகர வரைக்கும் தண்டனை சரிங்களா, சிறை. அதே மாதிரி நிறைய கோர்ட்டில் மத்திய பிரதேசத்தில் மேற்கோள் கட்டிருக்காங்க. ரீசெண்ட்லி தமிழ்நாடு கோர்ட்டில் இந்த மாதிரி தனக்கு பிறந்த குழந்தைங்கள சாவடிச்சதுனால சாகர வரைக்கும் தண்டனை கொடுத்தது மேற்கோள் காட்டி அந்த கோர்ட்லையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய கேஸுங்களையும் மேற்கோள் காட்டி இவங்களுக்கு இதுதான் ரொம்ப கொடுமையான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ பாருங்க, இப்போ இந்த கிருஷ்ணகிரியில கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒருத்தர் காசு வாங்கி ஏமாத்திருக்காரு பல பேர்த்த சரிங்களா. அப்புறம் காசு வாங்கின ஏமாத்தம் இல்லாமல் பொண்ணுங்களை பாலியலுக்கு ஈடுபட்டு பாலியல், அதாவது அத்துமீறி ஈடுபடுறது, அதாவது என்ன சொல்றது, பாலியல் ரீதியாக அவங்கள துன்புறுத்துறது, பாலியலுக்கு ஈடுபடுறது, இந்த மாதிரி ஒரு ஆள் ஈடுபட்டிருந்தனால அவரும் அவரோட மனைவி எத்தனாவது மணின்னா அவர் 4வது மணியா. அப்போ பார்த்துக்கோங்க, இவர் எந்த மாதிரி ஆளுனா 4வது பொண்டாட்டினா ஃபர்ஸ்ட் 3 பேரை என்ன கொடுமை பண்ணியிருப்பாரு, இல்லை இவங்களையும் பாலியல் ரீதியாக தள்ள பார்த்தாரா என்ன அப்படின்னு பார்த்து 4வது பொண்டாட்டியா. அந்த ஆள் ஏமாத்தின ஆள், காசை வாங்கி ஏமாத்தின ஆள், ப்ளஸ் பொண்ணுங்களுக்கு பாலியல் சீண்டை கொடுத்த ஆள், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஆளோட பொண்டாட்டி 4வது பொண்டாட்டி. இவங்களுக்கு 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை சரிங்களா. யாருக்குன்னா கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் சரிங்களா. எங்கன்னா கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் இந்த மாதிரி ஏமாத்தின ஜென்ஸு லேடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வர வர ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தண்டனைகள் ரொம்ப கொடுமையான, அதாவது தப்புங்க தண்டனைகள் ரொம்ப அதிக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு கம்மி 10 வருஷம் 5 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி. இப்போதான் என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஆயுள் தண்டனை 3 ஆயுள் தண்டனை சாகர வரைக்கும் ஜெயிலு. தூக்கு தண்டனை இல்லைங்க, ஏன்னா தூக்கு தண்டனை கொடுத்தா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தூக்கில் போட்டால் ஒரே நிமிஷம் போயிடுது அப்படின்னு. அதனால என்ன பண்ண, அதை யோசிச்சு சாகர வரைக்கும் உனக்கு தூக்க விட மேலே ரொம்ப கொடுமையான தண்டனை சாகர வரைக்கும் இருக்குது ஜெயிலுக்குள்ள அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கோர்ட்டில் கொடுக்குறாங்க ஜட்ஜ்மெண்ட். அந்த தமிழ்நாடு கோர்ட்டு கொடுக்குறத வரவேற்கத்தக்கதை நிறைய ஸ்டேட்டில் மேல்கோள் காட்டி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தூக்கு தண்டனை கொடுக்கணும், செத்தா 1 நிமிஷம் போயிடுச்சு. ஆக்சுவலி இது காஞ்சிபுரம் கோர்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டு. நீ செத்தா 1 நிமிஷம் போயிடுச்சு, ஆனால் உனக்கு பிள்ளைங்க 2 பேரும் விவரம் கூட தெரியல, சின்ன பசங்க, அவங்களை சாவடிச்சிருக்கானா நீ மனுஷே இல்லை, பெத்த தாய் கூட இல்லை, அவங்களுக்கு பெத்த பிள்ளைங்கள நீ கொண்டனா மனுஷே இல்லை. அப்போ உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஆசை, நாளில் இன்னைக்கே நிறைவேற்றணும்னு ஆசை, ஆனால் சட்டங்கள் என் கையை கட்டி போட்டுக்கிறதுனால உனக்கு அதை விட பெரிய தண்ணியா சாகர வரைக்கும் நிம்மதியா ஜாலியான்னு சொல்ல முடியாது, நரக வேதனை அனுபவிச்சு நீ ஜெயிலில் சாகுடின்னு சாகர வரைக்கும் ஜெயிலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறைய ஸ்டேட்ல மேல்கோள் காட்டியிருக்காங்க. அதனால வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் வருது. தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால தான்
குற்றங்கள் கம்மியாகட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க, வர்றாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க தண்டனைகள் அதிகம் வேற, தண்டனைகள் வேற. அதனால இப்போ ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்காங்க தண்டனைகள். பார்த்துட்டு இருக்கோம். தப்பு செய்யணும்னு யோசிக்கிறவனுக்கு பயம் வேணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண பாருங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.